ஃபுட் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோட்டீன் பார். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம இப்படி ப்ரோட்டீன் பார் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார் செய்கிறதுக்கு நம்ம பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கசகசா இதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அதில் இருக்க கொட்டையை நீக்கிட்டு சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 1/4 கப் அளவுக்கு நம்ம பாதாம் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா நட்ஸையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பாதாம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாக வெள்ளரி விதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேர்க்கடலையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அதே கடாயில் என்ன பண்ணிங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல திக்காக பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒட்டி நம்ம கடாயிலேருந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். அப்போது கரெக்டாக க்ரீஸ் பண்ணி வச்ச பிளேட்டில் நம்ம இதை கொட்டி லெவல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு லெவல் பண்ணி வச்சு நம்ம ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வைக்கலாம். நீங்கள் வேணா கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதா இருந்தால் ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் சேருங்க. ஏன்னா தேங்காய் சேர்க்கும்போது நீங்கள் 3 நாள்லேயே நம்ம சாப்பிட்றணும். அதுக்கு மேலே நம்ம வச்சுக்க முடியாது. இந்த பார் நீங்கள் 1 வீக் கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் ஒரு பாக்ஸில் ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரோட்டீன் பார் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க.